பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்க பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கிறீங்க எங்களை கேட்குறீங்க. ஆனால் எங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழும்புறாங்க, சத்துருக்கள் எழும்புறாங்க, ஏராளமான போராட்டங்கள் வருது. எங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லை. பெரிய போராட்டத்துக்குள்ளே எங்கள் வாழ்க்கை போகுது. என்ன செய்யணும்னு தெரியல, சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேச போறார். இதே பாதையின் வழியாய் கடந்து போன ஒரு தெய்வ மனிதனோடு கூட கர்த்தர் பேசின அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேச போகுது. சங்கீதம் 18 வசனம் வாசிக்கிறேன். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எனக்கு ஆபத்து வரும் நேரத்தில் அநேகர் எனக்கு எதிராய் எழும்பி வந்தார்கள். உங்கள் குடும்பத்துக்கு எதிராய், உங்கள் கர்த்தர் கொடுத்த ஊழியத்துக்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய், வேலைக்கு எதிராய், வியாபாரத்துக்கு எதிராய் அநேகர் எழும்பி வரலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எகிப்தியர் பெரிய சேனையோடு கூட எதிரிட்டு வந்தார்கள். எப்படியாவது இஸ்ரவேலை திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகும் என்று ஒரு வெறியோடு கூட வந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். என் அன்பு தேவ பிள்ளையே, காரணமே இல்லாமல் உங்களுக்கு எதிராக யாரை எழும்பி இருக்கிறாங்க? ஏனே தெரியல, ஏன் எனக்கு இப்படி ஒரு பகை என்று நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாக இருக்கும்போது எத்தனை பேர் எதிரிட்டு வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் சிதறடிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அது எல்லாவற்றிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், நம்மோடு கூட நின்று நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு எதிராக எழும்பி வந்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் பட்சத்தில் ஆதரவாய் நின்று காரியங்களை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பார். நம்பிக்கை இழந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. தாவீதின் வாழ்க்கையில எத்தனையோ முறை சத்துருக்கள் பெருகி அவனுக்கு எதிராக எழும்பிட்டு வந்தாங்க. தாவீது சொல்லுவோம், என் தலை மயிரிலும் அதிகமாய் என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா எதை குறிச்சும் பயப்படாதீங்க. தைரியமா ஆண்டவர் பச்சலுங்க, நீர் என் ஆதரவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தைரியமா இந்த வாழ்க்கையில் நான் ஓடுவேன். என்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது, ஒருவனும் என்னை விழத்தள்ள முடியாது. கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறீர் என்ற நிச்சயத்தோடு நீங்க ஓடுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் எங்களுக்கு எதிராக எழும்பினாலும் நீ எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.